தமிழ்டெக்பீ சேனல். நான் இருக்கேன். இன்னைக்கு வீடியோவில் நாம கூகுள் ஃபார்ம்ஸை எப்படி பயன்படுத்துறது, அதை பயன்படுத்தி நம்மளோட ரெகுலர் ஒர்க்கில் இல்லை தேவைப்படுற இடத்துல எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இந்த கூகுள் ஃபார்ம்ஸ்ன்றது என்னன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான், கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ தான். நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்க நீங்கள் அந்த கூகுள் ஃபார்ம்ஸையும் யூஸ் பண்ண முடியும். சரி, இப்போ நீங்கள் கூகுள் ஃபார்ம் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்க உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டில் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிவிட்டு இந்த 4 டாட்ஸ் வந்து இருக்கும். இந்த மாதிரி டாட்ஸ் இருக்குல்ல கூகுள் அப்ளிகேஷன்ஸு, இதில் நீங்கள் போய்ட்டு ஃபார்ம்ஸுன்றதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு docs.google.com/forms வரும். இல்லை நீங்கள் டைரெக்டாகவும் இதை டைப் பண்ணலாம். ஓகே, இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது அசஸ்மெண்ட்டு, கோர்ஸ் எவாலுவேஷன், கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், ஓகே, ஆர்எஸ்விபி, பார்ட்டி இன்வைட்டு, இந்த மாதிரி நிறைய இருக்கும். உங்களுக்கு தேவைப்படுறதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கூகுள் ஃபார்ம்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு யாரெல்லாம் வரப்போகிறாங்க அப்படின்றத பிளானிங்க்கு யூஸ் பண்ணலாம். அதே போல் ஒரு ஸ்கூலோ ஒரு காலேஜில் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறீங்க, ஆன்லைன் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்ம்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அனுப்பி அவங்கள ஆன்லைன் எக்ஸாம் அட்டன் பண்ண வைக்க முடியும். ஸோ அது மூலமாக உங்களுக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். அவங்கள வந்து பேப்பர் அசஸ் பண்ணுறது, இல்லை அவங்க என்ன எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்றதை ஈஸியாக மெட்ரிக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கெல்லாம் இது பயன்படும். அதே போல் நீங்கள் ஒரு ஏதோ ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, ஒரு கஸ்டமர் சர்வே வந்து நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கும் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நீங்கள் பெரும்பாலும் ஆண்ட்ராய்டு மொபைல்ஸோ இல்லை ஆண்ட்ராய்டு அக்கௌண்ட், ஜிமெயில் அக்கௌண்ட், கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது கூட ஃப்ரீ தான். இதுக்கு தனியாக நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது நான் ஒரு சாம்பிள் அசஸ்மெண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த க்ரியேட் பண்ணுறதை நீங்கள் பாருங்கள். அதுக்காக நீங்கள் கூகுள் இப்போ நான் பார்த்தோம் இல்லையா, இந்த இடத்துல நீங்கள் வந்துடலாம். வந்துட்டீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி தான் காட்டும். அசஸ்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க இதில் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் இது என்ன வந்து சர்வேவா, அசஸ்மெண்ட்டா, இல்லை ஏதாவது ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறீங்களா, அதை பற்றின டைட்டில் இது. அதே போல் இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது, இல்லை ஏதாவது நோட்ஸ் கொடுக்க போகிறீங்களா, இல்லை அதாவது இந்த கேரக்டர்ஸ் வந்து இந்த டிசைன் இருக்கு இல்லையா, என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுறீங்க, என்ன அலைன்மெண்ட் இருக்கணும், ஸோ அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இமெயில் தேவையா, இல்லை என்ன குயிஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த இடத்துல நீங்கள் ஜஸ்ட் வந்து கொஸ்டினை டைப் பண்ணிவிட்டு கீழே அந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் வந்து எப்படி கொடுக்கலாம்னா மல்டிபிள் சாய்ஸஸும் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஷார்ட் ஆன்சர் கொடுக்கலாம், பேராகிராஃபாக அவங்க டைப் பண்ண சொல்லலாம், ஷார்ட் ஆன்சர் டைப் பண்ண சொல்லலாம், செக் பாக்ஸஸ், ட்ராப் டவுனு, இல்லை ஃபைல் அப்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இல்லை ஏதாவது நீங்கள் டேட் அண்ட் டைமாக நீங்கள் எதாவது செலக்ட் பண்ண சொல்கிறீங்களா, அதுக்கும் இது வந்து பயன்படுத்த முடியும். அதே போல் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஒரு செக்ஷனு, கீழே ஒரு செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செக்ஷன். இந்த மாதிரி நிறைய நீங்கள் வந்து செக்ஷன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்க ஒவ்வொரு லெசன் இருக்குல்ல, ஒவ்வொரு லெசன்லேருந்து நீங்கள் ஒரு தனித்தனி கொஸ்டின்ஸ் கேட்க முடியும். ஸோ இந்த செக்ஷன்ஸ் வந்து லெசன்ஸ் நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களால் பயன்படுத்த முடியும். ஸோ அதுதான் இதனுடைய பெரிய அட்வான்டேஜ். இன் கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணால் இந்த மாதிரி மூவ் பண்ணியும் நீங்கள் இந்த இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் ஆப்ஷனும் இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஒரு கொஸ்டின் வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க. ஸோ இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் ஆட் பண்ண ஜஸ்ட் இந்த இடத்துல பாருங்கள், இந்த ப்ளஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் இந்த இடத்துல ஆட் ஆயிரும். இதில் போய்ட்டு நீங்கள் என்ன மாதிரி பேராகிராஃப் எனக்கு அவங்க ட்ரை பண்ணணும், இல்லை ஷார்ட் பேராகிராஃபு, இல்லை எனக்கு செக் பாக்ஸாக நான் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கொஸ்டின்ஸ் வச்சுருக்கீங்க. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் இந்த இடத்துல கொஸ்டின்ஸ் வந்து சாம்பிள் கொஸ்டின்ஸ்னு ஒரு கொஞ்சம் வச்சுருக்கேன். இந்த கொஸ்டின்ஸை நான் வந்து அப்லோடும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியும் பண்ண முடியும் உங்களால். அதே போல் உங்களுக்கு வந்து டைட்டிலு அது எல்லாத்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது இமேஜ் இன்கேஸ் உங்கள் ஸ்கூலோ ஒரு ஆர்கனைசேஷனோட இமேஜ் வந்து நீங்கள் பிராண்டிங்காக பயன்படுத்தணும் அப்படின்னா அதையும் இந்த இடத்துல உங்களால் ஆட் பண்ண முடியும். அதுக்கு அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது வீடியோஸ், இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின்லேயே ஒரு வீடியோ பேஸ்டு கொஸ்டின் நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸை நீங்கள் ஆட் பண்ண முடியும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது எல்லாம் முடிஞ்சிச்சு. புதுசாக ஒரு செக்ஷன் ஆட் பண்ணணும்னா பாருங்கள், இந்த இடத்துல செக்ஷன் 2ன்னு வந்துடும் உங்களுக்கு. மேலே இந்த இடத்துல இருக்கிறது வந்து செக்ஷன் 1 இது. ஓகே, ஸோ அந்த மாதிரி செக்ஷன்ஸும் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஸோ செக்ஷன்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த செக்ஷன்லேருந்து இன்னும் இந்த செக்ஷனுக்கு போகலாம், இல்லை இந்த செக்ஷன்லேருந்து செக்ஷனுக்கு போகலாம். அந்த மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இதில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஃபார்ம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு சாம்பிள் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ அந்த ஃபார்ம் வந்து உங்களுக்கு நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த ஃபார்மு. இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் ஸ்டூடெண்ட் சர்வே 1ன்னு கொடுத்துருக்கேன். அது கீழே வந்து என்னென்ன
டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவங்க மேண்டட்டரியாக அவங்களோட இமெயில், அதாவது அவங்களோட ஹால் டிக்கெட் நம்பர், எக்ஸாம் நம்பர் ஹால் டிக்கெட் மாதிரி அவங்க ஹால் டிக்கெட் நம்பர் என்ட்ரு பண்ணணும். ஓகே. அதே போல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹால் டிக்கெட் நம்பர், இந்த இடத்துல இமெயிலு, ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்கலாம். இதுக்கு வந்து சும்மா ஒரு எக்ஸாம், ஸ்கூல் எக்ஸாம் மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக உங்களால் இதை வந்து பயன்படுத்த முடியும் இந்த மாதிரி. அது கீழே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்னென்ன ஃபுட்டு, அதாவது இதெல்லாம் ஆப்ஷன் பட்டனு, ஓகே, இதுவும் என்ன பைக்கு, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் எனக்கு எதாவது தேவை, இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 ஆஃப் 3 போட்டிருக்கேன். 3 செக்ஷன் நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் இதில் எனக்கு இந்த தீம் வேண்டாம் அப்படின்னா இந்த கஸ்டமைஸ் தீம்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் காட்டும். எனக்கு இந்த கலருக்கு பதில் இன்கேஸ் இந்த ப்ளூ கலர் இல்லை இந்த க்ரீன் கலர் வேணும்னா ஸோ நமக்கு இந்த தீம் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெட்டர் அப்லோட் பண்ணலாம். ஹெட்டரோட என்ன டெக்ஸ்ட் ஸ்டைல், அதாவது ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கணும் அப்படின்றதையும் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க ரெஸ்பான்சஸ், இது ஒன்ஸ் வந்து நீங்கள் யாருக்கு வேணாலும் சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணாக்க அவங்களுக்கு இமெயில் மூலமாக சென்ட் பண்ணலாம். ஓகே. இங்கே வந்து கலெக்ட் இமெயில் அட்ரஸஸ்ன்னு இருக்குது. இது வந்து நீங்கள் வேணால் வெரிஃபைடு கொடுக்கலாம், ரெஸ்பாண்டர் இன்புட்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். இல்லை டூ நாட் கலெக்ட் இமெயில்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இன்க்ளூட் ஃபார்ம் இன் இமெயில்னு கொடுக்கலாம். ஆட் எடிட்டர், யாராவது உங்களுக்கு வந்து இதிலே இன்னும் சில அப்டேட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னா அதையும் பண்ணலாம். லிங்க்காகவும் நீங்கள் வந்து இந்த லிங்க்கை வந்து அவங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணலாம். அவங்களால பண்ண முடியும். இல்லை ஷார்டன் பண்ணிக்கலாம், அதாவது இதில் ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி சின்ன லிங்க்காகவும் நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஏதாவது வெப்பேஜில் வந்து நீங்கள் எம்பெட் பண்ண போகிறீங்க, உங்கள் வெப்பேஜில் வந்து ஆட் பண்ண போகிறீங்க, உங்களோட கம்பெனியோ இல்லை உங்களோட வேறு ஏதோ ஒரு வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த லிங்க்னா அங்கேயே நீங்கள் இதை வந்து எம்பெட் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களுக்கு இந்த ஃபேஸ்புக்கு, ட்விட்டரில் ஷேர் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிளிப்போர்ட் காப்பின்னு வந்து அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இல்லை அவங்களோட இமெயில் அட்ரஸ் டைரெக்டாகவே தெரியும் அப்படின்னாக்க இந்த இமெயில் அட்ரஸை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு அவங்களுக்கு சென்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சென்ட் ஆகிடும். இது அப்படி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இந்த கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணும்போது இது ப்ரிவியூ பார்க்கணும் அப்படின்னாக்க இந்த இடத்துல பாருங்கள் ப்ரிவியூன்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து எப்படி இருக்குது, ஸோ அந்த மாதிரி ப்ரிவியூ பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு நீங்கள் பண்ணுற ஒர்க்கு இல்லை இந்த ஃபார்ம் டிசைனிங் வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கிளியராக உங்களால் செக் பண்ண முடியும். ஒன்ஸ் நம்ம இதெல்லாம் டிசைன் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே. நம்ம ரெஸ்பான்ஸ் வந்து நமக்கு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அதில் பார்த்திங்கன்னா இந்த ரெஸ்பான்ஸ் வந்து இந்த இடத்துல நம்மளால் செக் பண்ண முடியும். இந்த ரெஸ்பான்ஸ் இந்த டேப் வந்து இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்கள். எத்தனை பேர் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை காட்டும். ஓகே. சம்மரி, கொஸ்டின்ஸு, ஓகே, என்னென்ன எவ்வளோ கொஸ்டின்ஸு, ஓகே, இண்டிவிஜுவலு, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சம்மரியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்சைட் வந்து காட்டுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டினை வந்து இந்த சர்வே வந்து எப்படி யார் யார் பண்ணியிருக்காங்கன்றது, ஆவரேஜ் பாயிண்ட்ஸு, மீடியன், ரேஞ்சு, ஓகே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். கீழே நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்க எத்தனை பேர் எவ்வளோ லைக் பண்ணுறாங்க, என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதே போல் கிராஃபிக்கலாக ஒரு சார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. டு யூ லைக் பைக் ட்ராவல் அப்படின்ற மாதிரி, என்ன படித்தாங்க, அதே போல் என்ன சப்ஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனு. ஸோ இது எல்லாத்தையுமே கிளியராக உங்களுக்கு ஒரு கிராஃபிக்கல் வே, உங்களுக்கு ஒரு சார்ட் போட்டு காட்டினா எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த மாதிரி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதையே நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல பாருங்கள், இந்த வியூ இன் ஷீட்ஸ்னு கொடுக்கலாம். ஸோ கூகுள் ஷீட்லேயும் இது ஓப்பன் ஆகும். ஸோ கூகுள் ஷீட்டில் வந்து யார் யார் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நம்ம கிளியராக இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம். அதை பேஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம புல் பண்ண முடியும். அது இல்லாமல் இன்கேஸ் வந்து நீங்கள் இமெயில் நோட்டிஃபிகேஷன் யாராவது புதுசாக இப்போ ஒவ்வொரு டைமும் இந்த ரெஸ்பான்ஸ் வந்து யார் யார் ஃபில் பண்ணுறாங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா இது வந்து கெட் இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஃபார் நியூ ரெஸ்பான்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் டெஸ்டினேஷன் ஃபார் ரெஸ்பான்சஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி அது நீங்கள் டவுன்லோடும் பண்ணி பார்த்துக்கலாம். இன்கேஸ் நீங்கள் தேவை அப்படின்னா இந்த ரெஸ்பான்ஸை பூரா பிரிண்ட் எடுத்தும் நீங்கள் உங்களால் பார்க்க முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரியும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாம், இல்லை சர்வே, இல்லை ஒரு பார்ட்டி இன்வைட்டு, வேறு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கேதரிங்க்கு வித்தின் உங்களோட ஆர்கனைசேஷன்லேயோ இல்லை ஒரு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ உங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட யாருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ. திரும்பவும் இதே போல் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.